இளைஞர்கள் போதைக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க இல்லைங்களா? ஆமா. அது வந்து கண்டிப்பா நம்ம இன்னொரு சுதந்திரத்துக்கு நம்ம ரெடி ஆகணும். நீங்க எல்லாமே ஈஸியா ஒரு போதைக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. கேட்டா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றாங்க, கொஞ்சம் ஜாலிக்கு பழகிறன்றாங்க. போக போக அவங்க அதுல இருந்து வெளியே வர முடியாத கட்டத்துக்கு போயிடுறாங்க. அந்த லிக்கர் ட்ரிங்க் இஸ் இன்ஜூரியஸ் ஆஃப் ஹெல்த்ன்றாங்க. ஸ்மோக்கிங் மேக்கிங் காசு கேன்சர்ன்றாங்க. அப்படி தெரிஞ்சும் அதை குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இருந்துடுது. இதை வந்து நம்ம பஞ்சாமிர்தம் சொல்றோம் இல்லையா, இதுக்கான தீர்வு எங்க மகான்கள் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, பஞ்சாமிர்தம் கோயில தராங்க. அந்த கல்கண்டு நெய் தேன் போட்டு கலந்து பஞ்சாமிரதம் தராங்க, சாப்பிட்றோம். அதே மாதிரி நமக்குள்ள ஒரு பஞ்சாமிரதம் இருக்குது, அதை சாப்பிட்டா இந்த போதைக்கான தெளிவு கிடைச்சிடுதுன்றாங்க. அது ஒரு பெரிய போதை நமக்குள்ள இருக்குன்றாங்க. அந்த பஞ்சாமிரதம் என்னன்றதுன்னா, இந்த கண்ணு காது மூக்கு வாய் இந்த உணர்வுகள் எல்லாமே ஒன்றிய நிலையில உரைமனம் கடந்த நிலையில நம்ம தியானம் பண்ணக்குள்ள பீனியல் கிளாண்ட் வழியா நமக்கு வந்து ஒரு அமிர்தம் சுரக்குது. அந்த அமிர்தத்தை உட்கொண்டோம்னா இந்த சின்ன போதை தேவைப்படாதுன்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதிர்க்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் எதிர்க்கடின்றாரு. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு இந்த தேங்காய்ப்பால் கல் போன்ற வஸ்துக்கள் தேவைப்படாது அப்படின்றாரு. இன்னொரு சித்தர் பாத்தீங்கன்னா, கஞ்சா அபினியுடன் கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிரதத்தை பருகுவதே காலன்றாரு. இந்த கஞ்சா எல்லாம் குடிச்சிட்டு இருக்குமே பத்திரிகை சொல்றாரு. கஞ்சா அபினியுடன் கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிரதத்தை எப்ப பருக போறோம், அந்த பஞ்சாமிரதம் நமக்குள்ள இருக்குது, அந்த பஞ்சாமிரதம் எப்ப பருக போறோம் நானு அப்படின்றாரு. இது நமக்காக தான் சொல்றாங்க. இதெல்லாம் இப்ப இதெல்லாம் ஒரு தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன். இது அது இல்லாம நம்ம அறிவு மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போவோம். இப்ப மண்ணு வந்து மலர் ஆச்சுன்னா நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்காது. இளைஞர்கள் வந்து நலம் குன்றி போயிட்டாங்கன்னா ஆரோக்கியமான சமுதாயம் கிடைக்காது. அப்ப இளைஞர்களுடைய நலம் வந்து ரொம்ப முக்கியம். இது இன்னொரு பாட்டுல நம்ம பயணமே அடுத்த தலைமுறையை சீர் பண்றதா. சோ அவங்களை மீட்டு கொண்டாடுற நாட்டுல எங்க இருக்குன்னா, நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல, எல்லாரும் வாழ்ந்து காமிக்கிறது தான் இருக்குது. நம்ம ரோல் மாடலா இருந்தாதான் நம்ம வந்து நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹாப்பியா வாழ்றோம்னா, என்னடா இவ்வளவு வயசுக்கு இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, இவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க, நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல? எல்லாமே ஈஸியா சின்ன சின்ன ஒரு அஜீரண கோளாறு ஆகட்டும், மலச்சிக்கல் ஆகட்டும், ஒரு நோய் ஏற்படுறதாகட்டும், எல்லாம் இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுல வந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு நம்ம தான் வாழ்ந்து காமிக்கணும். ஸோ வாழ்ந்து காமிக்கிற கூட்டம் அதிகமாச்சுன்னா அவங்க வந்து மாறுவாங்க. இதை ஒரு பாடல கூட சொல்றாரு, கஞ்சா புகை பிடியாதே வெறி காட்டி மயங்கியே கற்குடியாதே அஞ்ச உயிர் மடியாதே பக்தி அற்றவன் ஞானத்தில் நூல் படியாதேன்றாங்க. இதெல்லாம் எப்போ சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி விஷயம்லாம் சாப்பிட்டுன்னா 5 உயிர் மடிஞ்சிருவேன்றாரு. ஸோ இது வந்து நல்ல பக்தி பண்ணுங்க, நல்ல ஒழுக்கத்தை பழகுங்க. இங்க வளர்றதுக்கு முன்னாடியோ வளர்றதுக்கு அப்புறமும் சாகா கல்வின்னு ஒரு சிலபஸ் யாரும் டிசைன் பண்ணலங்க. ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து இந்த அடிக்ஷனுக்கு ஆளாகிறோம்னா நம்ம மனிதனா இல்லாம அந்த மனிதத்துவமே இல்லாம வாழ்றோம்னு அர்த்தம். ஸோ இதுக்கெல்லாமே நிறைய பேருக்கு புரியல, இன்னும் தெரியல. இது வந்து இந்த பிரேக்கிங் நியூஸ் போடுற அளவுக்கு ஒரு பெரிய மெசேஜ் இது. எல்லா சேனல்லையும் உலகம் ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ் போடணும் இந்த மாதிரி மகான்களுடைய விஷயத்த. இது போதைக்கு எதிராக இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபிளாஷ் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய நியூஸ் அது. பட் அதை வந்து நம்ம வந்து சின்ன விஷயமா பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இது. இத அவ்வளவு தூரத்துக்கு அது வந்து நம்ம உண்மையாமே பெரிய விஷயம் தானாங்க ஐயா. எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ ஒரு ஊர்வலம் பண்றதாகட்டும், இல்லை இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதாகட்டும், அதெல்லாம் பண்ணாதான் சரி வரும். நம்ம இப்ப நம்ம நிகழ்ச்சி நடக்க போகுது இல்லைங்களா, நம்ம நிகழ்ச்சியிலே முடிஞ்சா யோகா கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரி, காலையில் நான் எடுத்து கொடுக்குறேன் கண்டிப்பா. அந்த சண்டே ப்ரோக்ராம்ல ஒரு 1.5 hour எனக்கு அதிகபட்சம் போதும். கரெக்டாக 1.5 நேரத்தில் முடிச்சுக்கலாம். அதே 1 மணி நேரத்தில் யோகா முடிச்சுட்டு 15 minutes வந்து சத்து சாரம் தான் போகும். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், யார் கொடுத்தாங்கன்றத மெசேஜ் சொல்லுவேன். அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அம்மாட்டே சொன்னேன்.